வணக்கம் தமிழ்நாடு தொகுப்பிற்கு உங்களை வரவேற்பது நான் சிபி. காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கான வரைவு திட்டத்தை உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு இன்று தாக்கல் செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கர்நாடக தேர்தலை காரணம் காட்டி காவிரி வரைவு திட்ட அறிக்கையை தாக்கல் செய்யாமல் அடுத்தடுத்து மத்திய அரசு கால அவகாசம் கோரி வந்தது. ஏற்கனவே கடந்த 3ஆம் தேதி விசாரணையின் போது இன்றைய தினம் காவிரி வரைவு திட்டத்தை தாக்கல் செய்ய வேண்டும் என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. தற்போது கர்நாடக சட்டப்பேரவை தேர்தல் முடிவடைந்திருப்பதால் இன்றைய விசாரணையின் போது மத்திய அரசு வரைவு திட்டத்தை தாக்கல் செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல் வரைவு திட்டம் இன்றைய தினம் தாக்கல் செய்யப்படும் என்ற நீர்வளத்துறை செயலாளர் யூபி சிங் கூறியிருந்தாலும் மத்திய அமைச்சரவையில் இதுவரை அதற்கான ஒப்புதல் பெறப்பட்டதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. உச்சநீதிமன்றத்தில் இன்றும் காவிரி வரைவு திட்ட அறிக்கையை மத்திய அரசு தாக்கல் செய்யாவிட்டால் மத்திய நீர்வளத்துறை செயலரை கைது செய்ய வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். கடலூரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்தாதவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதே சரியானது என்றும் கூறினார். சட்டப்படி பண்ணணும். என்ன சட்டப்படி அவங்க சொன்ன தீர்ப்பை உச்சநீதிமன்ற நீதிபதி சொன்ன தீர்ப்பினுடைய அடிப்படையில் கைது செய்யணும். அவங்க சொன்ன தீர்ப்பு அதுதான். அப்போ அதை செயல்படுத்தாத அந்த செயலாளரை கைது பண்ணணும் தானே. தமிழ்நாடு கர்நாடக மாநிலங்களுக்கிடையே நூற்றாண்டுகளை கடந்தும் தீராத பிரச்சனையாக இருந்து வருகிறது காவிரி நதிநீர் பங்கீட்டு விவகாரம். பங்கீடு தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வரும் நிலையில் காவிரி நடுவர் மன்றம் வழங்கிய தீர்ப்பு என்ன? விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். 1990ஆம் ஆண்டு விபி சிங் தலைமையிலான தேசிய முன்னணி ஆட்சியில் அமைக்கப்பட்ட காவிரி நடுவர் மன்றம் 17 ஆண்டுகளுக்கு பின்னர் தனது இறுதி தீர்ப்பை 2007ஆம் ஆண்டு வழங்கியது. அந்த தீர்ப்பில் காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு 192 டிஎம்சியும், கேரளாவிற்கு 30 டிஎம்சியும், புதுச்சேரிக்கு 7 டிஎம்சியும் தண்ணீர் வழங்க வேண்டுமென உத்தரவிடப்பட்டது. தீர்ப்பில் கூறப்பட்ட 192 டிஎம்சி தண்ணீர் போதாது என தமிழக அரசும் 132 டிஎம்சி தண்ணீர் தான் வழங்க முடியும் என கர்நாடக அரசும் மேல்முறையீடு செய்தன. தமிழக அரசைப் போல கேரளாவும் புதுச்சேரியும் தண்ணீர் போதாது என மேல்முறையீடு செய்தன. இந்த 4 வழக்குகளும் ஒன்றாக இணைக்கப்பட்டு உச்சநீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வந்தது. இதனிடையே நடுவர் மன்றம் வழங்கிய இறுதி தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தின் கடும் கண்டனத்திற்கு பின்னர் 2013ஆம் ஆண்டு அரசிதழில் வெளியிடப்பட்டது. தீர்ப்பு அரசிதழில் வெளியானதால் அதுவரை நடைமுறையில் இருந்து வந்த பிரதமர் தலைமையிலான காவிரி நதிநீர் ஆணையம் மற்றும் காவிரி கண்காணிப்பு குழு ரத்தாகி அதற்கு பதில் காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவிரி நதிநீர் முறைப்படுத்தும் குழு ஆகியவை உருவாக வேண்டிய சூழல் உருவானது. ஆனால் மத்திய அரசு அவற்றையும் அமைக்காமல் காலம் தாழ்த்தி வந்தது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் உடனடியாக வாரியம் அமைக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அந்த உத்தரவை நாடாளுமன்றத்தில் வைத்து நிறைவேற்றுவோம் என மத்திய அரசு தெரிவித்தது. பின்னர் அதுவும் கிடப்பில் போடப்பட்டது. இந்நிலையில் நடுவர் மன்ற தீர்ப்பை எதிர்த்து தமிழகம் உள்ளிட்ட 4 மாநிலங்கள் தொடர்ந்த வழக்குகளில் கடந்த பிப்ரவரி 16ஆம் தேதி தனது தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியது. அந்த தீர்ப்பில் தமிழகத்திற்கு வழங்கப்பட்ட நீரின் அளவு 192 டிஎம்சியிலிருந்து 177.25 டிஎம்சியாக குறைக்கப்பட்டது. மற்றபடி நடுவர் மன்றம் வழங்கிய தீர்ப்பை அமல்படுத்த ஸ்கீம் ஒன்றை மார்ச் 29ஆம் தேதிக்குள் உருவாக்கவும் மத்திய அரசுக்கு உத்தரவிடப்பட்டது. நடுவர் மன்றத்தின் தீர்ப்பை அமல்படுத்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டுமென நேரடியாக சொல்லாததால் அதுவும் சர்ச்சைக்குள்ளானது. மத்திய அரசு மேலாண்மை வாரியமும் அமைக்கவில்லை, ஸ்கீம் எனப்படும் வரைவு திட்டத்தையும் உருவாக்கவில்லை. இதனால் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை அமல்படுத்தவில்லை என கூறி தமிழக அரசின் சார்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. ஆனால் மத்திய அரசு தீர்ப்பில் சொல்லப்பட்ட ஸ்கீம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் புரியவில்லை என உச்சநீதிமன்றத்தில் விளக்கம் கேட்டது. கடைசி நேரத்தில் விளக்கம் கேட்பீர்களா என உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்தது. மே 3ஆம் தேதிக்குள் வரைவு அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டுமென மத்திய அரசுக்கு உத்தரவிடப்பட்டது. ஆனால் மே 3ஆம் தேதியும் வரைவு திட்டத்தை தாக்கல் செய்யாமல் அதற்கு கர்நாடக தேர்தலை காரணமாக சொன்னது மத்திய அரசு. பிரதமரும் மத்திய அமைச்சர்களும் தேர்தல் பரப்புரையில் இருந்ததால் ஒப்புதல் பெற முடியவில்லை என மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்தார். இதனையடுத்து வழக்கு கடந்த 8ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது 14ஆம் தேதி காவிரி வரைவு திட்ட அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றும் கூடுதல் அவகாசம் கோரப்படாது எனவும் மத்திய நீர்வளத்துறை செயலாளர் யூபி சிங் உறுதியளித்தார்.
கர்நாடக சட்டப்பேரவை தேர்தல் முடிவடைந்ததை தொடர்ந்து பெட்ரோல் டீசல் விலை 20 நாட்களுக்கு பிறகு உயர்த்தப்பட்டுள்ளது. கச்சா எண்ணெய் விலை அதிகரித்து வருவதால் கலால் வரியை குறைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. நாட்டில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் நாள்தோறும் நிர்ணயித்து வருகின்றன. இந்த நிலையில் கர்நாடக சட்டப்பேரவை தேர்தல் காரணமாக கடந்த மாதம் 24ஆம் தேதிக்கு பிறகு விலையில் மாற்றங்கள் செய்யப்படவில்லை. இதையடுத்து சட்டப்பேரவை தேர்தல் முடிவடைந்துள்ளதால் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. இதன்படி பெட்ரோல் விலை லிட்டருக்கு 18 காசுகள் உயர்த்தப்பட்டு 77 ரூபாய் 61 காசுகளுக்கு விற்கப்படுகிறது. டீசல் விலை 23 காசுகள் உயர்த்தப்பட்டு 69 ரூபாய் 79 காசுகளுக்கு விற்பனையாகிறது. இந்த நிலையில் கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து பேரல் ஒன்றிற்கு $75 விட அதிகமாக இருந்து வருகிறது. இதனால் கலால் வரியை குறைக்க மத்திய அரசு பரிசீலனை செய்து வருகிறது. இதன்படி லிட்டருக்கு தலா 2 ரூபாய் வீதம் குறைக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லி, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், ஆந்திர பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் புழுதி புயல் மற்றும் கனமழையில் சிக்கி 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். தலைநகர் டெல்லியில் பகலில் வெயிலின் தாக்கம் அதிகரித்திருந்த நிலையில் மாலையில் மழை மற்றும் பலத்த காற்றுடன் புழுதி புயல் தாக்கியது. இதனால் டெல்லி சர்வதேச விமான நிலையத்தில் விமானங்களின் வருகை மற்றும் புறப்பாடு நிறுத்தி வைக்கப்பட்டன. மெட்ரோ ரயில் சேவையிலும் பாதிப்பு ஏற்பட்டதால் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். புழுதி புயல் தாக்கியதில் டெல்லியில் 2 பேர் உயிரிழந்த நிலையில் 18 பேர் காயமடைந்தனர். முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பங்கேற்க இருந்த நிகழ்ச்சி புழுதி புயல் காரணமாக பாதிக்கப்பட்டது. சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் பல இடங்களில் சாலையில் மரங்கள் சாய்ந்தன. இதனால் வாகன ஓட்டிகளும் அவதிக்கு ஆளாகினர். இதேபோல் மேற்கு வங்க மாநிலத்தில் கொல்கத்தா, ஹவுரா உள்ளிட்ட பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. ஹவுராவில் மின்னல் தாக்கியதில் 4 குழந்தைகள் உட்பட 12 பேர் உயிரிழந்திருப்பதாக வானிலை மைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் புழுதி புயலை தொடர்ந்து இடிமின்னலுடன் அடைமழை பெய்தது. இந்த மழையில் சிக்கி 18 பேர் உயிரிழந்த நிலையில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதேபோல் ஆந்திராவில் மின்னல் தாக்கி 9 பேர் உயிரிழந்தனர். ஒட்டுமொத்தமாக புழுதி புயல் மற்றும் கனமழைக்கு 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் மோடி, காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். SC/ST வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் நீதிமன்றங்களால் மாற்றங்களை கொண்டு வராமல் தடுக்க அதனை 9வது பட்டியலில் சேர்க்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பாக அவசர சட்டம் கொண்டு வரவும் பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது. தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் மீதான வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் சில திருத்தங்களை செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். வட மாநிலங்களில் நடத்தப்பட்ட போராட்டங்களில் வன்முறை அரங்கேறியது. உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு நாளை மறுநாள் விசாரணைக்கு வருகிறது. இந்த நிலையில் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை நீதிமன்றங்களால் தன்னிச்சையாக ஆய்வு செய்ய முடியாத வகையில் இதனை அரசியலமைப்பின் 9வது பட்டியலில் சேர்க்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்கான மசோதாவை நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் கொண்டு வரவும் உடனடியாக அவசர சட்டத்தை பிறப்பிக்கவும் மத்திய அரசு பரிசீலனை செய்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சியை விட சிறப்பாக உள்ளது என அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கூறியுள்ள நிலையில் ஜெயலலிதா ஆட்சியை யாரிடமும் ஒப்பிட முடியாது என அமைச்சர் ஜெயக்குமார் விளக்கமளித்துள்ளார். வெற்றிகரமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. நல்ல உள்ளங்கள் பூராவே இன்றைக்கு பாராட்டுகிறது. என்னையாது அம்மா ஆட்சியை விட பயங்கரமா போயிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் டிவி பார்த்தாலும் முதலமைச்சர், டிவி பார்த்தா மற்ற அமைச்சர்கள் அதை செய்தார் இதை செய்தார். அம்மாவை யாரோடும் ஒப்பிட முடியாது. அம்மா என்பது ஒரு தனித்துவமிக்க ஒரு மாபெரும் தலைவர். ஏன்னா யாரையும் அம்மாவோட ஒப்பிட முடியாது. ஏன்னா அதை கம்பேரும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஒரு எண்ணத்தோடு நம்முடைய வனத்துறை அமைச்சர் அவர்கள் நிச்சயமாக அந்த கருத்தை சொல்லவில்லை. பழனியில் அபிஷேகமூர்த்தி சிலை மோசடி தொடர்பாக அறநிலையத்துறையைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற 2 அதிகாரிகளை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவலர்கள் கைது செய்தனர். பழனி அபிஷேகமூர்த்தி சிலை மோசடி விவகாரத்தை தொடர்ந்து ஐஜி பொன் மாணிக்கவேல் தலைமையிலான காவல்துறையினர், சென்னை IIT உலோகவியல் நிபுணர் முத்தையன் குழுவினர் கடந்த 2 நாட்களாக பழனியில் முகாமிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். இதன் மூலம் சில சிலைகளில் கலவைகள் மாற்றம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 2 நாள் விசாரணையில் அபிஷேகமூர்த்தி சிலை வைக்கப்பட்ட ஆண்டில்
பழனி கோவில் உதவி ஆணையராக இருந்த புகழேந்தி மற்றும் சென்னை இந்து சமய அறநிலைத்துறை நகை சரிபார்ப்பு அலுவலர் தேவேந்திரன் ஆகியோர் ஸ்தபதி முத்தையாவின் செயலுக்கு உடந்தையாக ஆவணங்களை சரிபார்க்காமல் அனுமதி அளித்தது தெரியவந்தது. இதையடுத்து இருவரையும் சிலை கடத்தல் தடுப்பு மற்றும் காவலர்கள் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட இருவரும் பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர்கள். திண்டுக்கல், தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் கோடை மழை கொட்டி தீர்த்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. ஆயக்குடி, பாலசமுத்திரம், மானூர், நரிக்கல்பட்டி, புளியம்பட்டி உள்ளிட்ட பல கிராமங்களிலும் மழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். கொடைக்கானலில் பெய்து வரும் மழையால் பழனியை சுற்றிலும் உள்ள பாலாறு, பெருந்தலாறு, வரதமா நதி, குதிரையாறு அணைகளுக்கும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் குடிநீர் தட்டுப்பாடு நீங்கும் என மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தின் கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. நேற்று மாலை சூறாவளி காற்றுடன் இடியுடன் பெய்த மழையால் கோவில்பட்டியில் மரம் ஒன்று சாய்ந்து டிரான்ஸ்பார்மர் மீது விழுந்தது. கனமழையால் பெரும்பாலான பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டது. சில இடங்களில் ஆலங்கட்டி மழையும் பெய்தது. மழையால் 20 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்ட அவரைக்காய் செடிகள் சேதமடைந்தன. இதேபோல் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், தக்கலை, பேச்சிப்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் அடைமழை பெய்தது. மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கனமழை காரணமாக குமரி மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. நெல்லை அருகே மழைக்காக ஒதுங்கிய போது சுடுகாட்டு கான்கிரீட் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் 2 உயிரிழந்தனர். மானூரை அடுத்த வாகை குளத்தைச் சேர்ந்த வேலுமயில், கனகராஜ் ஆகியோர் தங்களது உறவினர் வீட்டின் துக்க நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். பலத்த சூறை காற்றுடன் மழை பெய்ததால் இருவரும் அங்குள்ள சுடுகாட்டு கொட்டகைக்குள் ஒதுங்கியுள்ளனர். இந்த நிலையில் திடீரென அந்த கான்கிரீட் சுவர் இடிந்து விழுந்துள்ளது. இதில் இருவரும் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தனர். தகவலறிந்து சென்ற போலீசார் தீயணைப்பு வீரர்கள் உதவியுடன் இருவரின் உடலையும் மீட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு 2 ஆண்டுகளே ஆன நிலையில் தரமில்லாத கட்டுமானம் என்பதால் மேற்கூரை இடிந்து விழுந்து உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இன்னைக்கு தூசி பிதைச்சிட்டு வரும்போது ஒரு தடம், குறுக்கு தடத்துக்குள்ளே எல்லா ஆளும் போயிடுது. இவங்க இங்கே மாதிரி வந்துட்டான். மழை தூத்தல் பெஞ்ச உடனே என் பிள்ளை 2ம் உள்ளே போயிட்டு மழை பெஞ்சிச்சு. மழை பெய்யும் போது பிள்ளைகள் உள்ளே போன உடனே கட்டிடமும் அந்த நேரத்தில் இடிஞ்சிட்டு. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே ஓய்வு பெற்ற ஆசிரியருக்கு அவரிடம் படித்த மாணவர்கள் ஒன்று சேர்ந்து 9 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கார் பரிசளித்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேதாரண்யம் அருகே ஆயக்கரைன்புலம் பகுதியில் அமைந்துள்ள பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருபவர் ஆனந்தராஜ். கண்டிப்புடன் கற்பிக்கும் பல ஆசிரியர்களுக்கு மத்தியில் நகைச்சுவை உணர்வோடு கற்பிக்கும் இவர் மாணவர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளார். குறைந்த மதிப்பெண் எடுக்கும் மாணவர்களிடம் எளிமையோடு பழகி அவர்களை ஊக்கப்படுத்துவது இவரின் தனிச்சிறப்பு என்றே கூறலாம். இவரிடம் படித்த பல மாணவர்கள் மருத்துவர், IAS உள்ளிட்ட உயர்ந்த பதவிகளில் தற்போது பணியாற்றி வருகின்றனர். அண்மையில் ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஆனந்தராஜுக்கு முன்னாள் மாணவர்கள் இணைந்து பாராட்டு விழா எடுத்தனர். அப்போது யாரும் எதிர்பாராத வகையில் 9 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கார் ஒன்றை அவருக்கு மாணவர்கள் பரிசாக அளித்தனர். அது மட்டுமின்றி 5 சவரன் தங்கச் சங்கிலி, மோதிரம் உள்ளிட்டவற்றையும் அவர்கள் பரிசாக வழங்கினர். Facebook மூலம் முன்னாள் மாணவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த பரிசுகளை வாங்கிக் கொடுத்திருப்பது அனைவரையும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. சாருக்கு ஒரு பாராட்டு நடத்துன்னு சொல்லி சின்ன ஒரு வாட்ஸ்அப் மூலமாக ஒரு குரூப் ஆரம்பிச்சு இன்னைக்கு பெரிய ஒரு கார் வழங்கி இன்னைக்கு எங்களுக்குள்ள ஒரு எண்ணம் உருவானிச்சு. காரணம் சாரை எப்படியாவது காரில் உட்கார வச்சு அழகு பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. அதுக்காக ஒரு ஆசிரியருக்கு இன்றைய சமுதாயத்தில் ஆசிரியர்களுக்கு ஒரு மரியாதை வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் முன்னாள் மாணவர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த நாளில் நாங்கள் ஒரு காரை பரிசாக வழங்குகிறோம். இதற்கு நாங்கள் ஆரியசர் அவர்களுக்கு காலம்பூரா செய்யக்கூடிய கடமையாக நினைக்கிறோம். நன்றிகடன் பெற்றிருக்கிறோம். அதனுடைய எண்ணம் விளைவாக தான் நாங்கள் பரிசாக வழங்கியிருக்கோம். தரமாக எல்லா சப்ஜெக்டும் திறம்பட நடத்துவார் சார். எந்த சப்ஜெக்ட்னு சொல்ல முடியாது. எல்லாமே கிராமர்லேருந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்ஸு எல்லோரும் நல்லா விளக்கம் கொடுப்பாரு. உடனே புரிகிற மாதிரி நடத்துவார். அதனால தான் நாங்கள் இவ்வளோ பேர் ரொம்ப டல் ஸ்டூடெண்ட்டும் அவர்கிட்ட போய் படித்து நல்லா வேலையில் இருக்கோம் இன்றைக்கி. அதனால தான் அந்த சாருக்கு நாங்கள் இவ்வளோ செய்யணும்னு எங்கள் ஆசைப்பட்டு செஞ்சுட்ருக்கோம் சார். கர்நாடக மாநில சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன.
வாக்கு இயந்திர குளறுபடிகள் புகாருக்கு உள்ளான 3 வாக்குச்சாவடிகளில் இன்று மறு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. கர்நாடக மாநிலத்தில் 222 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு கடந்த சனிக்கிழமை நடைபெற்றது. வாக்கு எந்திரங்கள் குளறுபடி தொடர்பான புகார்கள் எழுந்ததால் பெங்களூரில் உள்ள ஹெப்பல் தொகுதிக்குட்பட்ட லொட்டே கொல்லஹள்ளி பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டது. இதேபோல் வாக்காளர் பட்டியலில் ஏற்பட்ட குளறுபடி காரணமாக குஸ்டாக்கி தொகுதிக்குட்பட்ட 2 வாக்குச்சாவடிகளிலும் வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டது. இந்த 3 வாக்குச்சாவடிகளிலும் இன்று மறு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. கர்நாடக தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காது என தெரிய வந்துள்ளது. இதனால் அங்கு தொங்கு சட்டப்பேரவை அமையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே பெங்களூருவில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய முதலமைச்சர் சித்தராமையா, காங்கிரஸ் உயர்மட்ட குழு தலித் ஒருவரை முதலமைச்சராக முடிவெடுத்தால் தான் அதை எதிர்க்கப் போவதில்லை என குறிப்பிட்டுள்ளார். ನಂದೇನು ತಕರಾರು ಇಲ್ಲ. ಹೈಕಮಾಂಡ್ ಅವ್ರು ದಲಿತ ಸಿಎಂ ಮಾಡ್ತೀನಿ ಅಂದ್ರೆ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ ಅಂತೀನಿ. ಹೈಕಮಾಂಡ್ಗೆ ಬಿಟ್ಟಿತ್ತು. ಹೌದೌದು. ನನಗಿಲ್ಲ, ನಾನು ಯಾರ ವಿರುದ್ಧನೂ ಇಲ್ಲ. ಐ ಆಮ್ ನಾಟ್ ಎಗ್ನೆಸ್ಟ್ ಎನಿಬಡಿ. MLAಗಳು ಕೂಡ ಒಪಿನಿಯನ್ ಕೊಡ್ಬೇಕಲ್ವಾ? ಸುಮ್ಮನೆ ದಲಿತ ಬಲತ್ತರಿಗೂ ಯಾರನ್ನೂ ಏರಕ್ಕಾಗಲ್ಲ. MLAಗಳು ಕೂಡ ಅಭಿಪ್ರಾಯ ಕೊಡಬೇಕು, ಹೈಕಮಾಂಡ್ನವರು ಒಪ್ಕೋಬೇಕು. ಅದಕ್ಕೆ ಗೊತ್ತಾಯ್ತಾ? ಬಲತ್ಕಾರವಾಗಿ ಯಾರನ್ನೂ ಮಾಡೋದು ಕಷ್ಟದ ಕೆಲಸ, ಸರ್ಕಾರ ನಡೆಸಕ್ಕಾಗಲ್ಲ. தமிழக காங்கிரஸ் கட்சி செயலற்ற நிலையில் இருப்பதாக அக்கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளர் குஷ்பு குற்றம் சாட்டியுள்ளார். எனவே அடுத்த சில மாதங்களில் மாநில தலைவர் மாற்றப்படுவார் எனவும் அவர் கூறியுள்ளார். டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆங்கில நாளிதழுக்கு பேட்டியளித்துள்ள அவர் நாட்டில் பல்வேறு பிரச்சினைகள் நிலவி வருவதாக குறிப்பிட்டார். மேற்குவங்க மாநிலத்தில் பஞ்சாயத்து தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. மேற்குவங்க மாநிலத்தில் நீண்ட சட்ட போராட்டங்களுக்கு பிறகு பஞ்சாயத்து தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 மணிக்கு நிறைவு பெறுகிறது. காலை முதலே பல்வேறு இடங்களில் மக்கள் ஆர்வமுடன் வாக்களித்து வருகின்றனர். இந்த தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் காங்கிரஸ் மற்றும் பாஜக இடையே 4 முனை போட்டி நிலவுகிறது. வாக்குப்பதிவின் போது கட்சி தொண்டர்களிடையே மோதல் ஏற்படும் வாய்ப்பு இருப்பதால் பதற்றமான பகுதிகளில் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதற்காக அசாம், ஒடிசா, சிக்கிம், ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து பாதுகாப்பு படையினர் வரவழைக்கப்பட்டுள்ளனர். இது தவிர 46,000 மாநில காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் 17ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அன்றைய தினமே அறிவிக்கப்பட உள்ளன. ஒடிஷாவில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 6 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஒடிஷா மாநிலம் பலாங்கீர் மாவட்டத்தில் உள்ள துட்கமல் கிராமத்தை ஒட்டிய வனப்பகுதியில் நக்சலைட்கள் பதுங்கியிருப்பதாக நக்சல் ஒழிப்பு சிறப்பு படையினருக்கு தகவல் கிடைத்தது. அதன்படி சிறப்பு அதிரடிப்படை மற்றும் மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் அந்த இடத்திற்கு விரைந்தபோது நக்சலைட்டுகள் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இரு தரப்பினருக்கும் நீண்ட நேரம் நீடித்த இந்த சண்டையில் சஞ்சீப், ராகேஷ் ஆகிய 2 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். தொடர்ந்து கந்தமால் மாவட்டத்தில் உள்ள கோலங்கி கிராமத்தில் நடத்திய என்கவுண்டரில் 2 பெண்கள் உட்பட 4 நக்சலைட்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அந்த பகுதியில் தேடுதல் வேட்டை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டில் முன்கூட்டியே தொடங்கும் என தனியார் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மே மாதத்தில் கோடை வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும். இதனைத் தொடர்ந்து வெயிலின் தாக்கம் குறையும். இந்நிலையில் இந்த ஆண்டில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கும் என்று தனியார் வானிலை ஆய்வு மையமான ஸ்கைமெட் தெரிவித்துள்ளது. மே 28ஆம் தேதியே பருவமழை தொடங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் பருவமழை குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இந்திய வானிலை ஆய்வு மையம் நாளை வெளியிடுகிறது. மொழியியல் சார்ந்த படிப்புகளில் சேர சிறந்த கல்வி நிறுவனமாக விளங்கி வருகிறது ஹைதராபாத்தில் உள்ள EFL பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகம் குறித்தும் அதில் சேர்வது குறித்தும் இன்றைய +2 அடுத்தது என்ன பகுதியில் பார்க்கலாம்.
ஹைதராபாத்தில் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இங்கிலீஷ் என்ற பெயரில் 1958ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட கல்வி நிறுவனம் 1972ஆம் ஆண்டு சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜஸ் என பெயர் மாற்றப்பட்டது. தற்போது இங்கிலீஷ் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜஸ் யூனிவர்சிட்டி என்ற பெயரில் மத்திய பல்கலைக்கழகமாக செயல்பட்டு வருகிறது. ஆரம்பத்தில் நிகர்நிலை பல்கலைக்கழகமாக தொடங்கப்பட்ட இது 2006ஆம் ஆண்டு மத்திய பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்பட்டது. ஆசிரியர்களுக்கு சிறந்த ஆங்கில பயிற்சி அளிக்க வேண்டும் என்ற முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் கனவுக்கான செயல் திட்டமாக தொடங்கப்பட்ட இந்த பல்கலைக்கழகம் இன்று ஆசிரியர் பயிற்சியை தவிர உள்நாட்டில் ஆங்கில கல்வி தொடர்பான பாடத்திட்டங்களை வடிவமைத்தல் உள்ளிட்ட பணிகளையும் செய்து வருகிறது. ஆங்கிலம் தவிர ஜெர்மன், ரஷ்யன் மற்றும் பிரெஞ்சு மொழிகளும் இங்கு கற்றுத்தரப்படுகின்றன. EFL பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரிகள் ஷில்லாங், லக்னோ ஆகிய நகரங்களில் உள்ளன. இந்த பல்கலைக்கழகத்தில் அரபு, சீனம், ஜெர்மன், ஸ்பானிஷ், இத்தாலியன், ரஷ்யன், ஜாப்பனீஸ், கொரியன், பெர்சியன், துர்க்கிஷ் போன்ற உலக மொழிகளில் இளங்கலை, முதுகலை படிப்புகள் உள்ளன. ஆய்வுகளை மேற்கொள்ளும் அனைத்து வசதிகளும் இங்கு உள்ளன. இதற்காக உலகில் உள்ள அனைத்து முக்கிய பல்கலைக்கழகங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. மொழியியல் படிப்புகளை டிப்ளமோ மற்றும் தொலைதூர கல்வியாகவும் பயிலலாம். 12ஆம் வகுப்பில் எந்த பாடப்பிரிவை தேர்வு செய்து இருந்தாலும் இளங்கலை படிப்பான BA ஹானர்ஸ் படிக்க விண்ணப்பிக்கலாம். மாணவர் சேர்க்கை நுழைவுத் தேர்வில் பெறும் மதிப்பெண்கள் அடிப்படையில் நடைபெறும். BA ஆங்கிலம் படிப்பிற்கான நுழைவுத் தேர்வில் ஆங்கிலம் மற்றும் பொது அறிவு பகுதிகளில் இருந்து கேள்விகள் இடம்பெறும். பிரெஞ்சு, ஜெர்மன் உள்ளிட்ட உலக மொழிகளுக்கான நுழைவுத் தேர்வில் சம்பந்தப்பட்ட மொழிகளிலிருந்து கதை, கட்டுரை ஆகிய அம்சங்களை உள்ளடக்கிய கேள்விகள் இடம்பெறும். தெற்காசிய நாடுகளில் மொழியியல் கல்விக்கான ஒரே பல்கலைக்கழகமாக விளங்குவதால் மாணவர் சேர்க்கைக்கு கடும் போட்டி நிலவும். இப்பல்கலைக்கழகம் பற்றிய கூடுதல் விவரங்களை www.efluniversity.ac.in என்ற இணையதளத்தில் காணலாம். கோடை விடுமுறை என்பதாலும் வார விடுமுறை என்பதாலும் சுற்றுலா தலங்கள் அத்தனையும் களைகட்டி காணப்படுகின்றன. கோடையின் கடுமையை தவிர்க்க கொடைக்கானலிலும் உதகையிலும் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். உதகையிலும் கொடைக்கானலிலும் கோடை சீசன் களைகட்டியுள்ளது. உதகையில் 16வது ரோஜா கண்காட்சியை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்தனர். 25,000 மலர்களைக் கொண்டு இந்தியா கேட், 5,000 மலர்களைக் கொண்டு சோட்டா பீம், படகு, 6,000 மலர்களைக் கொண்டு ஜல்லிக்கட்டு காளை, மயில் போன்றவை வடிவமைக்கப்பட்டிருந்தன. பூங்காவில் பூத்துள்ள 4,000 வகையான ரோஜா மலர்கள் பார்த்தவர்களுக்கு பரவசம் ஊட்டின. மோஸ்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸ்லாம் வந்து நிறைய ரொம்ப ரொமான்டிக்காகவும் செம்ம அப்படியே கண்ணெல்லாம் பறிக்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஃப்ளவர்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு. வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள 122வது மலர் கண்காட்சிக்கு தாவரவியல் பூங்கா மும்முரமாக தயாராகி வருகிறது. மலர் கண்காட்சிக்காக 15,000 மலர் செடிகளை அலங்கார மேடைகளில் அடுக்கும் பணியை ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா தொடங்கி வைத்தார். ஐந்து நாட்களுக்கு நடைபெறவுள்ள மலர் கண்காட்சியில் 185 ரகங்களில் பூக்கள் பூத்து குலுங்கி சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கப் போகிறது. நிறைய சுற்றுலா பயணிகள் இந்த தடவை வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். ஏன்னா இந்த தடவை 5 நாட்கள் நடைபெறும். 22ஆம் தேதி ஹிஸ் எக்ஸலன்சி த கவர்னரால் இந்த இது ஃப்ளவர் ஷோ முடிக்கப்படும். கொடைக்கானல் பிரையன் பூங்காவிலும் செட்டியார் பூங்காவிலும் வண்ண மலர்களை சுற்றுலா பயணிகள் கண்டு மகிழ்ந்தனர். கோடை விழாவிற்காக பிரையன் பூங்காவை போல செட்டியார் பூங்காவிலும் லட்சக்கணக்கான மலர்ச்செடிகள் நடப்பட்டுள்ளன. பிரையன் பூங்கா வந்த சுற்றுலா பயணிகள் செட்டியார் பூங்காவின் அழகையும் கண்டு ரசித்தனர். கிளைமேட்டிக் கண்டிஷன் சூப்பரா இருக்கு. ஃப்ளார்ஸ் எல்லாம் செமையா இருக்கு. ஆக்சுவலி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளார்ஸை இந்த ஸ்மால் பார்க்ல பார்க்குறோம். ஃபீலிங் குட், சூப்பரா இருக்கு. கொடைக்கானலில் கோடை விழாவின் 3வது நாளில் சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்ட இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. சாலை பாதுகாப்பு, ஹெல்மெட்டின் அவசியம், நகரின் தூய்மையை வலியுறுத்தி நடைபெற்ற இருசக்கர பேரணியில் சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். குமரியின் குற்றாலம் என்று அழைக்கப்படும் திற்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. தமிழகம் மட்டுமின்றி பிற மாநிலங்களில் இருந்தும் ஏராளமானோர் வந்திருந்தனர். கூட்டம் அதிகம் இருந்ததால் நீண்ட வரிசையில் காத்திருந்து நுழைவுச் சீட்டு வாங்கி அருவியில் குளித்தனர்.
குடும்பம் குடும்பமாக படகு சவாரி செய்தும் பொழுதை இனிமையாக கழித்தனர். கோடையை முன்னிட்டு சேலம் ஏற்காடு சுற்றுலா தலத்திற்கும் ஏராளமான பயணிகள் வந்த வண்ணம் உள்ளனர். பக்கோடா பாயிண்ட், லேடிஸ் சீட், தாவரவியல் பூங்கா, படகு சவாரி, குதிரையேற்றம் என சுற்றுலா பயணிகளை கவரும் பல அம்சங்கள் ஏற்காட்டில் இடம்பெற்றுள்ளன. இருப்பினும் பல இடங்களுக்கு செல்ல நேரடியாக பேருந்து வசதிகள் இல்லை என்பதால் பெரும்பாலும் வாடகை கார்களில் பயணிக்க வேண்டியது சற்று சிரமத்தை ஏற்படுத்துவதாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்தனர். பார்க்கறதுல ரொம்ப முக்கியமான இடம் அப்படின்னு பார்த்தா வியூ பாயிண்டில் லேடிஸ் சீட்டு, பக்கோடா பாயிண்ட்டு, அப்புறம் கொஞ்சம் ஜாலியாக குழந்தைங்களோட அப்படி இப்படி விளையாடுறதுக்கு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா போட் ஹவுஸு, பக்கத்தில் அண்ணா பார்க்கு. இப்போ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு டெவலப் பண்ணியிருக்காங்க. இன்னும் இருந்ததை விட இப்போ வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் டெவலப் ஆகிருக்குது. இருந்தாலும் வந்து இன்னும் டெவலப்மெண்ட் இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னா ஏற்காட்டில் வந்துட்டு இன்னும் நிறையா சுற்றுலா பயணிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒகேனக்கலில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அங்கும் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். கொட்டும் அருவியில் குளித்து மகிழும் சுற்றுலா பயணிகள் பரிசல் பயணத்தையும் மேற்கொண்டுள்ளனர். கடந்த சில மாதங்களாக வெறிச்சோடி கிடந்த ஒகேனக்கலில் சுற்றுலா பயணிகளின் வருகையால் நல்ல வருமானம் கிடைப்பதாக பரிசல் ஓட்டிகள், சமையல் தொழிலாளர்கள் என சிறு குறு தொழிலாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மொத்தத்தில் பெருவாரியான மக்கள் தமிழகம் எங்கும் உள்ள சுற்றுலா தலங்களில் கோடை விடுமுறையை குதூகலமாக கழித்து வருகின்றனர். தொடர்ந்து சர்வதேச செய்திகளை பார்க்கலாம். 2ஆம் உலகப் போர் நிறைவடைந்த நாளை கொண்டாடும் விதமாக இத்தாலியில் சிறப்பு அணிவகுப்பு நடைபெற்றது. 1945ஆம் ஆண்டு மே 8ஆம் நாள் 2ஆம் உலகப் போர் முடிவுக்கு வந்தது. இந்த நாளை கொண்டாடும் விதமாகவும் வரலாற்றை நினைவு கூறும் வகையிலும் இத்தாலியில் சிறப்பு அணிவகுப்பு நடைபெற்றது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இதில் ராணுவ உடைதரித்து பங்கேற்றனர். 4வது ஆண்டாக நடைபெறும் இந்த பேரணியில் 2ஆம் உலகப் போரில் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களில் மக்கள் பயணித்து மகிழ்ந்தனர். போர் எவ்வளவு கொடுமையானது என்பதை குழந்தைகளின் மனதில் பதிய வைக்க வேண்டும் என்பதே இந்த பேரணியின் பிரதான குறிக்கோள் என நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். எழுபத்தைந்தாம் ஆண்டு ராயல் வின்சர் குதிரைகள் கண்காட்சியை பிரிட்டன் மகாராணி 2ஆம் எலிசபெத் கண்டுகளித்தார். இங்கிலாந்து அரச குடும்பத்திற்கு சொந்தமான குதிரைகளின் அணிவகுப்பு விழா வின்சர் நகரில் ஆண்டுதோறும் நடைபெறுவது வழக்கம். அந்த ஆண்டிற்கான குதிரைகளின் கண்காட்சி கடந்த ஒரு வாரமாக நடைபெற்று வருகிறது. கண்காட்சியின் இறுதி நாளில் மகாராணி 2ஆம் எலிசபெத் கலந்து கொண்டார். அவரது செல்லமான குதிரையாக அறியப்படும் பார்பர் ஷாப்புக்கு குதிரைப்படையில் இருந்து ஓய்வளிக்கப்பட்டு பிரிவு உபச்சார விழாவும் நடத்தப்பட்டது. போலியான குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்பட்ட பஸ்தூன் பழங்குடியினரை விடுதலை செய்ய வலியுறுத்தி பாகிஸ்தானில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பயங்கரவாதிகளுடன் தொடர்பு வைத்திருப்பதாக கூறி அண்மை காலமாக பஸ்தூன் பழங்குடியினரை பாகிஸ்தான் பாதுகாப்பு படைகள் கைது செய்து வருகின்றன. இந்த குற்றச்சாட்டில் உண்மையில்லை என கூறும் பஸ்தூன் இன மக்கள் தங்கள் மீது ராணுவம் வேண்டுமென்றே வன்முறையை கட்டவிழ்த்து விட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். இந்நிலையில் அரசுக்கு எதிராக கராச்சியில் ஒன்று கூடிய அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக காங்கிரஸ் கட்சி செயலற்ற நிலையில் இருப்பதாக அக்கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளர் குஷ்பு குற்றம் சாட்டியுள்ளார். எனவே அடுத்த சில மாதங்களில் மாநில தலைவர் மாற்றப்படுவார் என்றும் அவர் கூறியுள்ளார். டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆங்கில நாளிதழுக்கு பேட்டி அளித்துள்ள அவர் நாட்டில் பல்வேறு பிரச்சனைகள் நிலவி வருவதாக குறிப்பிட்டார். ஆனால் தமிழக காங்கிரஸ் கட்சி எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாமல் செயலற்று இருப்பதாக குஷ்பு குறிப்பிட்டுள்ளார். எனவே அடுத்த சில மாதங்களில் தமிழக காங்கிரஸ் தலைவர் மாற்றப்படுவார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியை ஒருங்கிணைத்து மக்களுக்கு கொண்டு செல்லும் ஒருவரையே புதிய தலைவராக தேர்வு செய்ய காங்கிரஸ் தலைமை விரும்புவதாகவும் இதில் முன்னாள் அமைச்சர் சிதம்பரம் உள்ளிட்ட பல்வேறு பெயர்கள் பரிசீலனையில் இருப்பதாகவும் அவர் கூறினார். கர்நாடக தேர்தல் நடவடிக்கைகள் முடிந்ததும் தமிழக காங்கிரஸ் மீது ராகுல் காந்தி கவனம் செலுத்துவார் என்றும் குஷ்பு தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் திருவாதவூரைச் சேர்ந்த IAS அதிகாரி ராஜமாணிக்கம் தனது சொந்த ஊர் இளைஞர்களை போட்டித் தேர்வுகளுக்கு தயார்படுத்தி வருகிறார். இலவச பயிற்சி மையம் தொடங்கி அதன் மூலம் சமூக பணி ஆற்றி வரும் ராஜமாணிக்கம் குறித்து இன்றைய இப்படிக்கு இவர்கள் தொகுப்பில் பார்க்கலாம்.
இத்துடன் வணக்கம் தமிழ்நாடு நிறைவு பெறுகிறது. தொடரும் உண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.